யூஎஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி சிறப்பு பத்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, சொர்க்கவாசல் திறப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொர்க்கவாசல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திறக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா, பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அது என்னன்னு பற்றியும் ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய கண்டென்ட்ல இதை தெரிஞ்சுக்கிருப்பீங்க. இதுதான் இப்போ ஃபேமஸாக போயிருக்கு யூடியூப்பில். சரி, நம்ம சொர்க்கவாசல் திறப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொர்க்கவாசல் திறப்புனா பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா, சொர்க்கவாசல் திறப்புனா பரமபத வாசல் திறப்பு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் பொதிஞ்சு காணப்படுது. பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் இது சிறப்பாக வருது. பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொர்க்க கதவு வந்து திறக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் நரகம் அப்படின்னா அந்த சொர்க்கம் பார்த்தீங்கன்னா திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், தெரியாட்டி கேள்விப்பட்டிருக்குங்க. இந்த சொர்க்கம் திறக்கிறதுனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாசி இறந்தாங்கன்னா, நல்லது செஞ்சிருந்தாலும் கெட்டது செஞ்சிருந்தாலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு நேரடியாக போவாங்க அப்படின்னு ஒரு கதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சரியா? இதன் பின்னாலே ஒரு கதையும் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். புராணங்கள் படி நம்மாழ்வார்னு ஒரு பரம பக்தர் ஒருத்தர் முந்தி இருந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய ஒரு பக்தர் யாரு நம்ம விஷ்ணுவுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் ஏகாதசி அன்று தான் வைகுண்டம் சென்று இறைவனோட கலந்து தான் சொல்லப்படுது. அவருக்கு வைகுண்டம் சென்றபோது இறைவன் ஒரு கோரிக்கை வச்சாராம். பெருமாளே, இந்த நாளில் யாரெல்லாமோ உங்கள் வாசல் வழியாக வருகின்றார்களோ அவர்களுக்கு மோட்சம், அதாவது மறுபிறவி வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. சொல்லி வரத்தையும் கேட்குறாரு. அப்போ வந்து விஷ்ணு சொல்றாரு, சரி, அந்த நாளைக்கு யாராச்சு இறந்து என்னோட வாசல்ல வாராங்களாம், சொர்க்க வாசலுக்கு வராங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு வரத்தையும் வந்து இந்த நம்மாழ்வார் கொடுத்துட்றாரு. அதுவே பார்த்தீங்கன்னா, பின்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று வடக்கு வாசல் டு ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்படுது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெற்கு பாதை வழியாக தான் உள்ளே போவோம். இப்போ சிவன் கோயில்னா ஒரு கிழக்கு, இல்லாட்டி இந்த ஒரு விஷ்ணு கோயில்னா தெற்குன்னு ஒரு பாதை படித்துனே உள்ளே போவோம். அது அந்த மாதிரியே இது பார்த்தீங்கன்னா தெற்கு வழியாக தான் நம்ம வந்து விஷ்ணு கோயிலில் பெரும்பாலும் வந்து உள்ளுக்கு போகிற ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா காணப்படும். ஆனால் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து வடக்கு வாசல் தான் திறக்கப்படுமா. அன்னைக்கு வந்து அதிர் வழியாக போகிறவங்களுக்கு வந்து இந்த மோட்சம் மறுபிறவி கிடைக்காம தன்மை அதெல்லாம் கிடைக்கிறதுனால வடக்கு வாசலை கூட திறந்து வச்சுப்பாங்களாம். திருப்பதி நிறைய பாருங்க, பொன்னாலை அன்னைக்கு ஃபேமஸான கோயிலாகட்டும் சரி, நார்மல் கோயில் விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் அப்படி திறந்து வைப்பாங்களாம். அடுத்து சரிங்கன்னா வடக்கு திசை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கோம். இதுதான் குபேரனுக்கு திசை. அதை பார்த்தீங்கன்னா சல்லிக்கு கடவுளான, அதாவது பணத்திற்கு கடவுளான பார்த்தீங்கன்னா குபேரனுக்குரிய திசையும் பார்த்தீங்கன்னா இதுதான் காணப்படுது. இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கதவு திறக்கிறனால இது வந்து பரமபத வாசல் அப்படின்னு ஒரு சொல்கிறோம். சரியா? அப்படின்னா நம்ம பரம ஆத்மாவே அடையணும் பரமபத வாசல்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த நாளை பொறுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பூசைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுக்கு நடக்கும். விசேஷ ஆராதனைகள், விசேஷ அபிஷேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீல கலர், அதாவது பூக்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வச்ச பால், தயிர், வெண்ணெய் அப்படின்னு சொல்லி அந்த பால் சம்மந்தப்பட்ட பிரசாதங்கள் வைக்கிறது இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். அடுத்து லட்டு கொடுப்பாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். சரியா? அடுத்து 3ஆவது பொன்னாலை திருவிழா எப்படி நடக்கும்னா பார்த்தீங்கன்னா கருட சேவை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து இருக்கும். அதை பற்றி நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ இது பார்த்தீங்கன்னா கடவுள் சம்மந்தப்பட்ட ஆன்மீக விடயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் எதிர்காலத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூர் கோயில்கள், மலைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் நிறைய சிறப்பு பெற்ற பலரும் அறியாத நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ போடலான்னு ஐடியா இருக்கேன். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு லேசாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரியா? இந்த ஒரு விஷயத்த நான் துவங்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். நம்ம பரமாத்மா சொல்றாருன்னா மாதங்கள் நான் வந்து மார்கழி. இந்த மார்கழி பொழுதுல தான் பார்த்தீங்கன்னா விசேஷமாக வந்து வைகுண்ட ஏகாதசி திருவிழாவும் வருது. பார்த்தீங்கன்னா பஜனை அப்படிலாம் செய்கிறாங்க. அது மாதிரிக்கு இந்த கதையை சொல்லி ஆரம்பிக்கிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்ரீரங்கம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா இந்தியாவில் ஃபேமஸ். அது மாதிரிக்கு பொன்னாலை வரதராஜ பெருமாள் இலங்கையில் ஃபேமஸ். அந்த கோயிலில் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏகாதசி வருஷம் நல்லா செய்வாங்க. சரியா? சரியா? அது செய்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நடக்க போகிற விஷயங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 24 இது ஏகாதசி ஒரு வருஷத்துக்கு வந்தாலும் இங்கே வர இந்த வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் வைகுண்டத்தின் கதவுகள் வந்து திறக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு சட்டு தண்ணி கூட யாருமே குடிக்காம பெருமாள்ட்ட நாமத்த சொல்லிக்கிட்டே இருந்தா, இந்த உலகத்துலேருந்து நம்ம வந்து போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மறுபிறவிலாம் கிடைக்காது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லி சத்தியமான ஒரு வார்த்தைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி கிண்ணி குடிக்காம அன்னைக்கு விரதம் இருந்தா, நம்ம வந்து மறுபிறவி கிடைக்காது. நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அப்படின்னு ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா அதுக்குன்னு சும்மா இருக்கக்கூடாது. பெருமாள வணங்கிட்டே இருக்கணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பொன்னாள்ட்டு தனிச்சிறப்புன்னு இன்னொன்னு இருக்கு. இது வந்து பொன் பதிர பதித்தன்னு. அதனால பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சாய்ந்த நிலையில பார்த்தீங்கன்னா, ஒரு அ இது தூங்குற கோலத்தில பார்த்தீங்கன்னா, இங்க இருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு தெய்வீக கலை வந்து காணப்படும். ஸ்ரீரங்கத்தில எப்படி இருக்குமோ, அது மாரி இங்கேயும் காணப்படும். சரியா? அதுவும் இங்க பார்த்தீங்கன்னா, ஈழகத்தில ஒரு வைகுண்ட ஏகாதசின்னா, அன்னைக்கு வந்து ரதம் இழுக்கப்பட்ட ஒரு நாளாவும் பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னாலை கோவில் காணப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, மத்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரத உற்சவம் நடக்காது. அதாவது தேர் இழுக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, தேர் இழுத்து பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க. அதனால இந்த இடத்த வந்து பொன்னரங்கம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரியா? அன்னைக்கு முழுக்கவும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல தெய்வீக ஆலத்தான் இருக்கும். அத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, காலைல 3 மணிலேருந்து விடியற்காலை 3லேருந்து 4:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகாலை ஆராதனைகள் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா, அதிகாலை 3 மணிக்கு சங்கு முழங்க 108 சங்காபிஷேகம் தொடங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிகாலை கோவில்ல பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து கருட வாகனத்தில ஏறி பார்த்தீங்கன்னா, அஸ்தமனத்துக்கு போவாரு. சரியா? அடுத்து 2வதா பார்த்தீங்கன்னா, சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும். அது 4:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் காலைல நடக்கும். இது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரொம்ப முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து வடக்கு வாசலான குபேர வாசல் வழியா பார்த்தீங்கன்னா, வெளிய வருவாரு. அந்த நேரத்தில நெறைய பக்தர்கள் வந்து காணப்படுவாங்க. அப்ப நெறைய அந்த பெருமாள்ட்ட கோவிந்தா சத்தங்கள் வந்து கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 3வதா பார்த்தீங்கன்னா, காலை நேர வைபவங்கள் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா, திருப்பாவை சேவை, ஆண்டாள் உற்சவம் அப்படின்னு இந்த நாராயண திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்களை பாடுறது ஒரு விசேஷம் அங்கே நடக்கும். இதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறையினர் கலந்து கொள்வது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, தேரில் வந்து நம்ம பெருமாளை வந்து ஏற்றி அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு, அலங்காரங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, வடம் பிடிச்சி தேரை இழுக்கிறதுக்கு ரெடியாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர் 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, தேர் வந்து கோயிலை சுற்றி வந்துடுறதுனால, அது சாமிகிட்ட அந்த கோவத்துக்கு குறைக்கிறதுக்காக பச்சை சத்திர நிகழ்வும் பார்த்திங்கன்னா நண்பகல் 12 மணிக்கு வரும். அதாவது 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தேர் வந்து கோயிலை வலம் வரும். 12 மணிக்கு பார்த்திங்கன்னா சுவாமி வந்து தேரை விட்டு இறங்குவார் கீழே. சரியா? அடுத்து அப்படியே இரவு நிகழ்ச்சிகளை பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, ரவைக்கு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நம்மட்ட யாழ்ப்பாண சிரேஷ்ட விரிவுல பரந்தாமர் அவங்க வந்து ஒரு இசை கச்சேரி வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவித்து வராங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட பாடல்களும் சரி, இல்லாட்டி இவர்ட்ட தொனி முறையும் சரி, இல்லாட்டி இவர் வந்து நல்லா பாடுறனால இவர்ட்ட இசை கச்சேரிக்கு நிறைய பேர் வராங்க. நீங்களும் போய்ட்டு கலந்துக்கங்க. அடுத்து 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பத்மராஜர் அவர்கள் வந்து புல்லாங்குழல் கச்சேரியும் நம்மளோட பெருமாளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறாரு. அதாவது கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழல் சிரிச்சிட்டு தான் மாடை வந்து மெய்மறக்க செஞ்சு பால் கறக்கிறதா இருக்கட்டும், சிறுவர்களோட விளையாடுறது எல்லாம் செய்வார். அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மராஜன் கையில் எடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழல் கச்சேரி செய்ய போகிறாரு. எத்தனை மணிக்கு? நாளைக்கு 9 மணிக்கு. அதனால் நிறைய பேர் அந்த சத்தத்திலே மயங்கி தூங்கத்தான் போகிறாங்கன்னு சொல்லலாம். அதனால் நிறைய பேர் அதுவும் கலந்துக்கிட்டுங்க. வேறு லெவலுக்கும் அந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்க ஒரு ஆச்சரியம் நல்ல ஒரு பண்ணா தான் இருக்கும். அடுத்து நாளைக்கு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி புராணம் படிப்பாங்க. அது வந்து முற்றோதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்கள் அது என்னன்னு. கடைசியாக 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, பொன்னால பஜனை குழு பார்த்தீங்கன்னா, நாம சங்கீர்த்தனம் பாடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு கிட்டனஸில் ஒரு மூவி வந்துச்சு. மாயோன் அப்படின்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த நாய்கள் ஜாக்கிரதை படத்தில் நடித்தாங்க. இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிருஷ்ணனோட பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட விஷ்ணுவோட பேரெல்லாம் சொல்லி பாட்டு வாங்கி படிப்பாங்க. அதுதான் நாம சங்கீர்த்தனம். அது வந்து செய்வாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விடிய விடிய வந்து பெருமாள் நாமத்தை அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அது யாருன்னு விரதம் செய்கிறவங்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் அங்கே ஏன் போக வேணும்னு ஒரு காரணத்தை முன்னிட்டு அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் வர வைங்க. இறைவனே கதின்றதுனால பாய். இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், மன உளைச்சல் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவார். ஆனால் அதுக்குன்னு மற்றொன்று சொல்ல இயலாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இவர் வந்து
நம்ம பொன்னாலை வரதராஜர் பெருமாள் ஆலயத்தில் உள்ள அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு போனா நம்ம மறுபிறவி இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகறதுக்கு ஒரு வழியும் செஞ்சு வச்சுருவாரு. அதுவும் முக்கியமான விஷயம் அத சொல்லிக்கிறணும். மத்தபடி தான் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நார்மலா பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போனா பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். அதனால கணக்கு எடுக்க தேவையில்ல அவ்வளோக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, மறுபிறவியெல்லாம் கிடைக்காம நம்ம வந்து இந்த உலகத்தில் உள்ள மாயையிலேருந்து நீங்கி நம்ம வந்து இறைவன்ட்ட பார்த்து வந்து சேரலாம். அந்த ஒரு நம்பிக்கை தான் முக்கியமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வரையில வந்து அமைதியா வாங்க, பக்தியோட வாங்க. நல்ல ஒரு உடை உடுத்தி அழகான கலாசார உடையில வாங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். அடுத்து நண்பர்களும் உங்கள்ட்ட சகோதரர்கள்ல வாட்ஸ்அப் மெசேஜை போட்டு இல்லாட்டி இந்த வீடியோ சரி அனுப்பி நிறைய பேரை வர வைங்க சரியா?